ஐயா வணக்கங்க. வணக்கம். எலெக்ஷனுக்காக வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு எத்தனை ஓட்டு பாரு? 3 ஓட்டு கொடு. நம்ம சின்ன தெரியல, மறக்காம போட்டுருங்க. பா என்னப்பா இது? 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 400 ரூபாய், ஒரு மாசத்துக்கு வெறும் 33 ரூபா, ஒரு நாளைக்கு வெறும் 1 ரூபாய். 1 ரூபாய்க்கு தான் நீங்க ஒருத்தா? ஓட்டுக்காக பணம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றமாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவோம். அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம். M.K. Stalin, Tamil Nadu has made tremendous progress in almost all the fields and has earned a place of honor in the national polity. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலே முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி தமிழகத்திற்கு மட்டுமல்ல தேசிய அளவிலே தமிழ்நாட்டை முன்னணியில் கொண்ட பெருமை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சாரும். It is because of this government's performance that all over Tamil Nadu there is tremendous enthusiasm in support of our candidates. தமிழகம் முழுவதும் நம்முடைய முதல்வர் அவர்களுடைய மகத்தான பணிகளால் எங்கு பார்த்தாலும் நம்முடைய வேட்பாளருக்கு மிகப்பெரிய செல்வாக்கும் வரவேற்பு இருப்பதை பார்க்க முடிகின்றது. Nonetheless, the AIADMK has forged an unholy and an opportunistic alliance with the BJP. எதிர்வாத விதமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் ஒரு திருட்டுத்தனமான கூட்டை பாரதிய ஜனதாவோடு வைத்துக் கொண்டு தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள். The BJP, RSS and the Prime Minister Modi are the biggest challenge today to the Constitution of India. They do not believe in secularism. They do not believe in democracy. They do not believe in social justice. They do not believe in equality. And in this election, we have to send a message in the entire country that Tamil Nadu will not tolerate this unholy alliance. RSS, பாரதிய ஜனதா மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர்கள் சேர்ந்து இந்திய திருநாட்டுடைய ஜனநாயகத்திற்கும் இந்திய திருநாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் விரோதமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நடைபெற இருக்கின்ற தேர்தலின் மூலம் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த தேர்தல் உருவாக்க இருக்கின்றது என்பதை இங்கே நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். Mr. M.K. Stalin had stitched together a rainbow alliance reflecting all the shades of Tamil Nadu against the might of the AIADMK and the BJP, and I am confident that the people will repose their faith in our alliance. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வானவில்லை போன்று அனைத்து வண்ணங்களையும் கொண்ட மகத்தான கூட்டணியை உருவாக்கி மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்திலே சூட்டுவதற்கு இன்றைய தினம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள். Our alliance will not be satisfied by merely making progress, but in the coming 5 years, it is our promise that Tamil Nadu will assume the topmost position in the entire country. நம்முடைய கூட்டணி தமிழகத்தில் மட்டுமல்ல மிகப்பெரிய வளர்ச்சியை இந்தியா முழுவதற்கும் கொடுக்கின்ற மகத்தான கூட்டணியாக இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். In order to fulfill this vision, I have come here to request your support for BP Durai, who is a very dedicated party worker and in whom I see a lot of promise. இந்த மகத்தான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தமிழகத்திலே மீண்டும் நல்லாட்சி நடத்துவதற்காகவும் நான் உங்கள் மத்தியிலே வந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் BP துரை அவர்களுக்கு நீங்கள் ஆதரவை தர வேண்டும் என்று விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். Every single vote going to BP Durai will strengthen the hands of Mr. M.K. Stalin and strengthen the hands of Rahul Gandhi. நம்முடைய ஒவ்வொரு வாக்குகளும் BP துரைக்கு செல்லுகின்ற ஒவ்வொரு வாக்குகளும் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வருடைய கரத்தை வலுப்படுத்துவதோடு மரியாதைக்குரிய அருமை தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தியுடைய கரத்தை பலப்படுத்துவதாக இருக்கும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். On the 4th of May, when the results will come out,
Mr. Stalin will once again become the Chief Minister of Tamil Nadu, and from there our battle to get the throne of Delhi will start again. மே மாதம் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணிக்கை முடிவில் வரும்போது தமிழகத்துடைய வெற்றி மட்டுமல்ல, முதல்வர் ஸ்டாலினுடைய வெற்றி மட்டுமல்ல, இந்தியா முழுவதற்கும் அது மகத்தான வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாக அமையும் என்பதை கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். In 2029, we have to remove Modi from the Prime Ministership, but for that, first battle to win is Tamil Nadu, and I am confident you will be able to do that. 2029ஆம் ஆண்டு மோடியை இந்த நாட்டிலிருந்து தூக்கி வீசுவதற்கு துவக்கப்படுகின்ற முதல் போராட்டமாக இந்த 2026ஆம் தேர்தல் அமைந்திருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதற்கு அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று வேண்டுகிறேன். In 2024 Parliament elections, you got Robert Bruce elected, and I can say that every voter of this constituency should be proud that a very effective member of Parliament is representing this constituency. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய ஆதரவை ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியதால் நீங்கள் இந்த நேரத்தில் பெருமைப்படுகின்றீர்கள். அவர் சிறப்பாக உங்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். For the last few elections, AIADMK has been winning from this seat, but now their story should end, and with the election of BP Durai, a new era should begin in this constituency. கடந்த 2 முறை இந்த தொகுதியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த முறை நடைபெறுகின்ற தேர்தல் மூலம், இந்த முறை பிபி துரை அவர்கள் வெற்றி பெறுவதன் மூலம் இந்த தொகுதியில் புதிய அத்தியாயம் துவக்கப்பட இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். On behalf of the Congress Party, I give an undertaking that VP Durai will stand with the constituency in every situation and will face every challenge to solve the problems of this area. நான் உங்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் கொடுக்கின்ற வாக்குறுதி என்ன என்று சொன்னால், நீங்கள் விபி துரையை தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர் குரல் கொடுப்பார். இந்த பகுதியுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அவர் துணை நின்று மக்களுக்காக உழைப்பார். With these words, I thank all of you. I thank all the leaders of the alliance parties